வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி கல்யாண வீட்டில் செய்கிற ரவா கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் குழந்தைகளுக்கு பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நம்ம கலர்லாம் சேர்க்காமல் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கிற ரவா கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல கிஸ்மிஸ் ஒரு 25 கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி ஒரு அரை கப்பு, ஏலக்காய் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மல் ரவை ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை சிம்லையே போட்டு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது, ஆனால் வறுபட்டிருக்கணும். கை எடுக்காமல் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் பொழுது கொஞ்சம் கலர் மாறிடும். அதுக்காக தான் நான் சிம்மில் போட்டு நான் வறுத்துக்கிறேன். பாருங்கள், கலர் மாறல, ஆனால் வறுபட்டுருச்சு, நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டேன். இப்போ அதே கடாயில் நெய் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு, நெய் காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், நறுக்கி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இதை மட்டும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவுமே நீங்கள் சிம்மில் போட்டே வருங்க, ஏன்னா கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ அது வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம அதே கடாயில் நம்ம 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால், நல்ல திக்கான பால், நல்ல சுண்ட காய்ச்சின பால், தண்ணி ஊற்றாமல் நான் காய்ச்சிருக்கிறேன். அதை ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ரவை நல்லா வெந்து வந்திருக்கணும். நல்லா ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். இதுவும் நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் எடுக்கிறனோ அதே அளவில் தான் நான் 1.5 கப் ரவை, 1.5 கப் ஜீனி, 3 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். பால் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா திக்காக காய்ச்சி ஊற்றும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லா கிடைக்கும். நம்ம இதில் கலர் பொடி நம்ம சேர்க்கலை, அதனால் நம்ம பால் கொஞ்சம் அதிகமாக விட்டோம்னா நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இருந்ததுன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் கேசரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்குது. கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுப்பை இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த கேசரி நம்ம வடைச்சட்டியோட ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பதம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். நம்ம வறுத்து வச்ச முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காய் இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துருக்குறேன். கடைசியில் நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட்டும் வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கடைசியாக சேர்த்துருக்குறேன். நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முதல்ல சேர்த்த நெய்யோடையே நிப்பாட்டிக்கலாம். நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். கடாயில் ஒட்டவே இல்லை. கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது போல் நான் ஏற்கனவே கேசரி வீடியோஸ் போட்டிருக்கேன். அது தேவைப்படுறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார்